வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கொஞ்ச நாளாக கோபுரத்தை காமிக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்னன்னா டெய்லி காலைல அப்போல்லாம் காமிப்பீங்களா, காமிக்கிறது இல்லைன்ட்டு. அது ஒரு ரீசன் இருக்குது. அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, டெய்லி பசுமாட்டு கீரை தருது, அது தந்துட்டு தான் இருக்கேன். பட்டு இந்த பக்கம் வர்றதில்லை. நான் ஆக்சுவலாக கோயிலில் பிடிக்கும் சாமி, அதாவது என்ன நான் சொல்கிறேன், அங்கே வாங்க. இதான் பார்த்துங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நம்ம லக்ஷ்மி மாடு இருக்குது பாருங்கள், லக்ஷ்மி பசு மாடு. இது இன்னொரு புதுசாக ஒரு காளை மாடு வந்துருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கலாச்சு இல்லை நீங்கள். இது நான் ஏன் இப்போ அவ்வளோ காலைல வர்றது என்னென்னா, ஒரு சின்ன ஒரு மன கசப்பு கூட சொல்லலாம். நம்ம ஏரியா கோயில் தான் அது. என்னென்னா இருங்க, வண்டியை நிறுத்திட்டு சொல்கிறேன். கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. பால் இருக்கா? ஐயோ, காலைல வாங்கிக்கிறேன். ரைட், ஓகே ஓகே ஓகே. பால் இப்போ வாங்கி வச்சுருவேன். மாவு ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஒரு அரைகளை 2 எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை இந்த கோயிலில் நான் இந்த பிரசாதுக்கோசம் நானும் ஒய்ஃபு நின்றுருந்தோம். ஒரு டபுளாக பிரசாதம் இருந்துச்சு நம்ம கோயில் தான். அப்போ நானும் ஒய்ஃபு மருமகன் வந்துனே இருக்கிறோம். நாங்கள் பிளைனில் நிற்க 200 பேர் பின்னாடி நிற்கிறோம். பிரசாதம் கொடுக்க நடுவில் அந்த பிளாஸ்டிக் டப்பா டிஃபன் பாக்ஸில் போயினே இருக்குது சைடில். நான் எட்டி பாருங்க. கடைசியில் நான் கிட்ட போகிறப்போ டபரா வச்சு காலின்ட்டாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லைனில் நின்று பிரசாதம் கிடைக்கவே இல்லை. நான் ஒய்ஃபு மருமகன். நான் கோவம் வந்துச்சு எனக்கு. அந்த நடுவிலோட சைடில் போத்தீங்க டப்பாவா இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துன்னு போகிறாங்க. அப்போ நாமெல்லாம் யார்? பக்தர்கள். எல்லாருக்கும் பொது தானே. எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. யார்கிட்டையும் சண்டை கிண்டை போடல, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சாமி கும்பிடுவேன். சாமி எல்லாருக்கும் பொதுமானவங்க. சுற்றிற ஆசாமிங்க தான் இடகாமல் இருக்காங்க. அதுக்கோசம் தான் காலையில் இந்த பக்கம் வர்றதில்லை, வீடியோவெலாம் போடுறதில்ல. ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்க இல்லையா, அந்த பசுமாடையும் காமிச்சேன், கோவில் கோபுரத்தையும் காமிச்சேன். அதுதான் காரணம்.